என்னதான் புயல் வந்தாலும், மழை வந்தாலும், நமக்கு என்னமோ கிச்சனில் வேலை சரியாக தான் இருக்குது. இன்றைக்கி சண்டே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, கோவக்காய் காயோடு முடிச்சுக்கிட்டேன். மழைக்கு நல்லா காரசாரமாக பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். போன வாரமே 2 தடவை பண்ணிட்டேன். சரி சும்மா சும்மா பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம் 1. அது கோவக்காய் நீட்டமாக வதக்குனதா அப்படியே அதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். கோவக்காய் காய் வந்து விசில் விட்டு நம்ம பண்ணலாம், ஃப்ரை மாதிரி பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். அதுக்குள்ளே நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. இவன் வந்து நடுவில் வந்து ஏதோ ஒன்று அதை கொடு இதை கொடு, இது இருக்கா அது இருக்கா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான். நமக்கு அது எடுத்து கொடுக்கறதுக்கே எனக்கு பாதி நேரம் போயிடும். கோவக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சாதா மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மேற்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காலையிலே பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஊற போட்டாச்சு. தோசை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த சாம தோசை அதுதான் அரைச்சிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் வெந்தயமும் தனியாக ஊற போட்டுப்பேன். ஒரு 3 டீஸ்பூன் போட்டுப்பேன். அவளும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு ஒரு நாளும் ஒரு வாரமும் ஒரு வெரைட்டி. இன்றைக்கி வந்து சாமைக்கு ஊற வச்சேன். போன வாரம் கம்பு, அதுக்கு முந்தின வாரம் ராகி, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டு நம்ம வாக்கலாம், இல்லாட்டி அப்படியே தோசை மாதிரியும் முன்ன பின்ன போட்டு பெரட்டி சூப்பராக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு பார்த்திங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை அதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மசிச்சிடுவேன். என் கிச்சன் வந்து எப்பயுமே க்ளீனாக இருந்து தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. கையோட அதையும் நான் அப்படியே பண்ணிகிட்டே தான் வந்து சமைக்கவும் ஆரம்பித்தேன். சமையல் வேலை, மாவரைக்கிற வேலை 2த்தையும் வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ கீரை வந்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிட்டு இதுக்கும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மேற்பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபி தனியாக கேட்டிருந்தீங்க மேற்பொடி, நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். நல்லா கீரை வெந்துருச்சு. கடுகு, சீரகம் அதெல்லாம் தாளித்து போட்டேன். கையோடு வந்து என் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். மழை வந்து விடவே இல்லைங்க, கொஞ்சமாக தூறிக்கிட்டே இருந்துச்சு. கிச்சன் க்ளீனாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் இன்றைக்கி கிச்சன்லேயே தான் போச்சு எனக்கு. ஸோ இன்னும் வேறு சாயந்தரம் ரொட்டீன் வேறு இருக்குது. ஸோ அதையும் நான் கவர் பண்ணேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தாது அது என்னமோ கிச்சனில் நிற்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா அதுவே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்.